Morning students, today we have discussing about the topic application of crystal field theory. The crystal field theory வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. There are two uses for this crystal field theory. One is to find out the color of the complex. என்ன கலர் ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு என்ன கலர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, and the stability of the complex or favorable complex. ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு the high spin is favorable or low spin is favorable, which complex is favorable. These are find out by using the crystal field theory. So before we studying the application, there are two important terms you should know. The one is crystal field splitting energy. Crystal field splitting energy delta zero. What is crystal field splitting energy? The difference between the T2G and EG. இது ரெண்டுக்கு எவ்வளவு difference இருக்கு, energy difference இருக்கு. That is splitting energy because these d orbitals are undergo splitting because of the degenerate orbital, so it undergo splitting. This is a higher energy orbital, lower energy orbital. That is T2G orbital, higher energy orbital, lower energy orbital. So these 5 orbitals undergo splitting. So what is the difference between these two? This is the difference. That is the crystal field splitting energy. Then another term, what is crystal field splitting energy delta zero? The difference between the T2G and EG. This ரெண்டுக்கு இடையில எவ்வளவு difference? அதான் அப்படிங்கிறத அந்த delta zero அப்படிங்கிறது ஆக்டாஹெட்ரல் ஜீரோன்னு ஆக்டாஹெட்ரல். Then the delta zero value எதை பொறுத்து மாறும், எதை பொறுத்தெல்லாம் இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா இல்லை கூட குறையாக இருக்குமா? டெல்டா ஜீரோ வேல்யூ டிபெண்ட் அப்பான் த லிகன்ஸ் மாறும்போது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மாறும். த டெல்டா ஜீரோ வேல்யூ டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த லிகன், ஸ்ட்ராங் லிகண்டா, வீக் லிகண்டா, நியூட்ரல் லிகண்டா, அதை பொறுத்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டா ஜீரோ வேல்யூ கூடும் குறையும். தென் நேச்சர் ஆஃப் தி மெட்டல், எந்த மெட்டல் அயனாக்கா, கோபால்ட்டா, நிக்கலா, அதை பொறுத்து இந்த டிஃப்ரென்ஸ் மாறும். தென் சார்ஜ் ஆஃப் த மெட்டல் 2+, 3+, அதை பொறுத்து மாறும். தென் ஸ்பெரிக்கல் கிறிஸ்டல் ஃபீல்டு, d orbitals are, the energy of the d orbitals are increased due to the spherical field. இந்த d orbitals சுற்றி லிகன்ஸ் வர்றதுனால தான் எனர்ஜி வந்து கூடுது, அதுக்கு பேர் தான் ஸ்பெரிக்கல் ஃபீல்டு. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்போ நமக்கு ரெண்டு புதுசாக என்னது, நேச்சர் ஆஃப் த லிகன், நேச்சர் ஆஃப் மெட்டல் அண்ட் சார்ஜ் ஆஃப் மெட்டல். இதை பொறுத்து இந்த டெல்டா ஜீரோ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். Now we take an example, titanium complex, Ti3+ complex. டைட்டேனியம் காம்ப்ளெக்ஸில் 3 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைட்டேனியம் ஹெக்ஸாப்ரோமோ டைட்டேனியம் காம்ப்ளெக்ஸ், இது ஃப்ளூரின் காம்ப்ளெக்ஸ், இது வாட்டர் மாலிக்யூல் aqua complex. So in these 3 complex only the ligands are vary. இதில் bromine ligand, இதில் fluorine ligand, இதில் water ligand. மெட்டல் வந்து ஒரே மெட்டல் தான், டைட்டேனியம் 3+ தான், இதுலேயும் டைட்டேனியம் 3+, இதுலேயும் டைட்டேனியம் 3+. சேம் மெட்டல், சேம் சார்ஜ். That is the difference. Only the difference is the ligands are changes. இப்போ லிகண்ட் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, the delta zero value is also changes. இதில் delta zero value வந்து 149.4 kilojoules. இதில் delta zero value 227.7 kilojoules. இதில் delta zero value வந்து 239.7 kilojoules. அப்போ பார்க்கும்போது லிகண்ட்ஸ் மாறிச்சு அப்படின்னா அந்த டெல்டா ஜீரோ வேல்யூ சேஞ்ச் ஆகும் அக்கார்டிங் டு கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. ஏன் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்க்கெல்லாம் இதுக்கு வேறு கலர், இதுக்கு வேறு கலர், இதுக்கு வேறு கலர், ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு காம்பவுண்டுமே கலர் வேறு கலர் இருக்குது. எல்லாமே டைட்டேனியம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, கலர் வந்து வேறு கலர் இருக்குது. அதுக்கு ஏன், என்ன ரீசன் அப்படின்னா the crystal field theory explain because the difference between these two orbital in bromine complex is small difference. இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் டிஃப்ரென்ஸ். வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேவ் நம்பர், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் வேல்யூ, வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 12,500 cm. இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே ப்ரொமோட் ஆகிறதுக்கு, எந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே ப்ரொமோட் ஆகி போகிறதுக்கு இவ்வளோ வேவ் லென்த் எனர்ஜி வந்து அப்சார்ப் பண்ணி போக வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஃப்ளூரின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா
இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே ப்ரொமோட் ஆகி இங்கே போகிறதுக்கு இவ்வளவு வேவ்லென்த்து உள்ள லைட்டை வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கு. அதேமாதிரி டைட்டேனியம் பார்க்கும்போது இங்கே அதிகமாக இதோட அதிகமாக உள்ள எனர்ஜியை 20,000 சென்டிமீட்டர் வேவ்லென்த் உள்ள லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு அங்கே போக வேண்டியிருக்கு. So, due to the different presence of ligand, the delta zero value is differ. Therefore, the color is also differ. The color எப்படி வருது? இந்த காம்ப்ளெக்ஸுக்கு வந்து கலர் ஒரு குறிப்பிட்ட கலர் இருக்குது. இந்த டி பிளாக் டிரான்சிஷன் காம்ப்ளெக்ஸுக்குள்ளாவே பர்டிகுலர் கலர் இருக்குது. இந்த கலர் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டியூப்குள்ளே என்ன எடுத்துருக்கு அப்படின்னா நம்ம டி பிளாக் எலிமெண்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்காங்க. காப்பர் காம்ப்ளெக்ஸ், சொல்யூஷன் ஆஃப் காப்பர் காம்ப்ளெக்ஸ் இதில் எடுத்திருக்காங்க. இந்த கலர் லுக்கு இங்கே ப்ளூ கலர், இது ப்ளூ கலராக இருக்குது. எப்படி இந்த ப்ளூ கலர் இதுக்கு வருது அப்படின்னா when visible light is passed through this solution, visible லைட்டில் எல்லா கலரும் சேர்ந்தது visible light, FGR, all the colors are violet blue, indigo blue, green, yellow, orange, red, எல்லா கலர் சேர்ந்தது அந்த visible light, white light. Visible light is passed through the solution. The solution absorbs a particular light, particular wavelength of light. எந்த லைட் அப்சர்வ் பண்ணுது? ஆரஞ்சு கலரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடுது. ஆரஞ்சு கலரை அப்சர்வ் பண்ணிவிட்டு எதை வெளியிடுது? ப்ளூ கலரை வந்து டிரான்ஸ்மிட்டட் ப்ளூ கலர். ஸோ இட் அப்பியர்ஸ் ப்ளூ. பர்டிகுலர் கலர் அப்சர்வ் பண்ணால் மீதி கலர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ திஸ் கலர் இஸ் டிரான்ஸ்மிட்டட், ப்ளூ கலர் இஸ் டிரான்ஸ்மிட்டட், ஆரஞ்சு கலர் இஸ் அப்சர்வ், ப்ளூ கலர் இஸ் டிரான்ஸ்மிட்டட். ஸோ எனி டி பிளாக் complex solution, when you pass the visible light, it absorbs a particular light, and transmitted another remaining light. The solution containing complex absorbs the particular color wavelength. The remaining colors are transmitted. It is visible to our eye. So this color is called complementary color. ஒரு குறிப்பிட்ட கலரை அப்சர்வ் பண்ணிட்டு மீதி கலரை வெளியே விடுது இல்லையா, அந்த கலருக்கு தான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டைட்டேனியம் காம்ப்ளெக்ஸில் the color of the titanium complex, titanium H2O 6x3+, இந்த காம்ப்ளெக்ஸுடைய கலர் வந்து பர்பிள் கலர். இந்த பர்பிள் கலர் எப்படி வருது? டைட்டேனியத்துக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 22. ஸோ டைட்டேனியம் 3+ வரும்போது 3D1 4s0, d ஆர்பிட்டாலில் 1, s ஆர்பிட்டாலில் 0. அந்த d ஆர்பிட்டாலில் உள்ள 1 தான் இங்கே போட்டிருக்கு. dxy dyz dxy, இந்த d ஆர்பிட்டாலில் உள்ள dxyயில் உள்ள 1, அதான் 3D1. இதில் எலக்ட்ரான் கிடையாது. இந்த எலக்ட்ரான் இங்கே ப்ரோமோட் ஆகி இங்கே போகும்போது பை அப்சர்வ் ஆஃப் த லைட், ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் உள்ள லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரான் இங்கே ப்ரொமோட் ஆகுது. அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் கலரை வந்து நமக்கு வெளியே டிரான்ஸ்மிட் பண்ணுது. இப்போ இது அப்சர்வ்ஷன் ஆஃப் த வேவ் லென்த், எவ்வளோ வேவ் லென்த் அப்சர்வ் பண்ணுது? 20,000 சென்டிமீட்டர் வேவ் லென்த் உள்ள லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு இட் கிவ்ஸ் த கலர் பர்பிள் கலர். கலர் ஏன் ஃபார்ம் ஆகுது சொல்லியிருக்கேன்? டியூ டு த ப்ரொமோஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் லோயர் ஆர்பிட் டு ஹையர் ஆர்பிட் பை த அப்சார்ப்ஷன் ஆஃப் தி வேவ்லென்த், பர்டிகுலர் வேவ்லென்த் ஆஃப் பர்டிகுலர் கலர். அதனால தான் அந்த வந்து கலர் வந்து நமக்கு தெரியுது. தட் இஸ் கால்டு டிடி டிரான்சிஷன், டிடி டிரான்சிஷன் ஆஃப் எலக்ட்ரான். இது ஒரு டி ஆர்பிட்டால், இது ஒரு டி ஆர்பிட்டால், இந்த டியில் இந்த டி போகுது. அப்போ டிடி டிரான்சிஷன் ஆஃப் எலக்ட்ரான். த கலர் அப்பியரன்ஸ் இஸ் டியூ டு த டிடி டிரான்சிஷன் ஆஃப் electron from lower orbit to higher orbit. Second application என்ன அப்படின்னா, this theory used to find out the stability and favorable complex, stability of the complex or favorable of the complex. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? இந்த இடத்துல கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as the energy difference between ligand field, லிகண்டில் உள்ள எலக்ட்ரான் உள்ள அதில் உள்ள எனர்ஜிக்கும் ஐசோ, அது டிஃப்ரென்ஸ் ஸ்பிளிட்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள எனர்ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். த எனர்ஜி ஆஃப் த லிகண்ட் ஃபீல்டு மைனஸ் எனர்ஜி ஆஃப் தி ஐசோலேட்டட் ஃபீல்டு. இப்போ எதை லிகண்ட் ஃபீல்டு சொல்கிறோம்? லிகண்ட் இங்கே, லிகண்டோட எலக்ட்ரான் இங்கே தான் இருக்குது. லிகண்ட் வர்றதுனால, லிகண்ட் வந்த பிறகு இந்த டி ஆர்பிட்டல் ரெண்டாக பிரியுது இல்லையா, அதனால் இது என்ன சொல்லுவோம்? லிகண்ட் ஃபீல்டு. லிகண்ட்ஸ் வந்து டி ஆர்பிட்டல் பக்கத்தில் வரும்போது ஸ்ப்ளிட் அப் இன்டு 2, தட் இஸ் T2G and EG. Therefore it is called ligand field. So இந்த ligand fieldக்கு எவ்வளோ எனர்ஜி? that is E ligand field. இது எனர்ஜி ஆஃப் தி ஐசோ, E ஐசோ பிரிகிறதுக்கு முன்னாடி உள்ளது. தட்ஸ் இது E ஐசோ, இது ஃபுல்லாக E ஐசோ, இது E ligand field.
What is crystal field distribution energy? Crystal field distribution energy is defined as the energy difference between E ligand field and E iso. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. அப்போ இங்கே போடும்போது E ligand field minus E iso. ligand field எனர்ஜியிலேருந்து ஐசோவை கழிச்சிடணும். ligand field எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த T2G ஆர்பிட்டால். என்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த T2G ஆர்பிட்டால். இது வந்து எனர்ஜி, ஒவ்வொரு எலக்ட்ரானோட எனர்ஜி மைனஸ் 0.4. T2G ஆர்பிட்டால் ஒவ்வொரு எலக்ட்ரானோட எனர்ஜி ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த EG ஆர்பிட்டால் அதில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து 0.6. இது இன்ட்டு டெல்டா 0. இது வந்து ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி ப்ளஸ் இது எத்தனை எலக்ட்ரான் பேர் ஆகிருக்கு, இதில் லிகண்ட் ஃபீல்டில் எத்தனை எலக்ட்ரான் பேர் ஆகிருக்கு, இது பேரிங் எனர்ஜி. இது ஐசோவில் உள்ளது எத்தனை பேர் ஆகிருக்கு, இது பேரிங் எனர்ஜி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். By taking cobalt hexafluoride 3- ion, இதில் வந்து ஹை ஸ்பின் வந்து ஸ்டேபிளா, லோ ஸ்பின் ஸ்டேபிளா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நமக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. டெல்டா 0 இஸ் ஈக்குவல் டு இது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி, தட் இஸ் ஈக்குவல் டு 13,000 சென்டிமீட்டர் -1. பேரிங் எனர்ஜி வந்து 21,000 சென்டிமீட்டர் -1. இது வந்து கிவன் டேட்டா. இதை வச்சுட்டு ஹை ஸ்பின் வந்து ஸ்டேபிளா, லோ ஸ்பின் வந்து ஸ்டேபிளா அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஃபார் COF63-, வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்? X -6 is equal to -3. இதுக்கு வந்து எக்ஸ்னு வச்சுட்டோம். X plus 6 into -1, that is equal to -3. So X is equal to -3 plus 6, that is equal to +3. So oxidation state of cobalt is +3. +3 எப்படின்னா 3 எலக்ட்ரானை குறைச்சிக்கணும். அப்போ இதில் 2 பேரும் இதில் 1 பேரும் 3d6. So d orbital containing 6 electron. இந்த 6 எலக்ட்ரானை இந்த ஆர்பிட்டால் நம்ம கொண்டு வரணும். இந்த d orbital containing 6 electron. இதில் ஒரு 1 2 3 4 5 6 போட்டாச்சு. இது என்னது? ஐசோ, E ஐசோ. இந்த வந்து ஸ்ப்ளிட்டிங் ஆகலை, அதனால் இது E ஐசோ. இப்போ லிகண்ட் பக்கத்தில் வந்தோன்னா 2 ஸ்ப்ளிட் ஆகிரும். ஸ்ப்ளிட் ஆகணும்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இதுலையும் ஃபுல்லாக பார்க்கும். இதில் என்ன காம்ப்ளெக்ஸ் வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் என்ன செய்யணும்? ஒவ்வொரு எலக்ட்ரானாக ஃபில் பண்ணிட்டே வரணும். அன்பேர்ட் எலக்ட்ரானாக அதிகமாக வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ 6 எலக்ட்ரான் இருக்கா, 1 2 3 4க்கு வரணும், 4 5 அடுத்தால 6க்கு வரணும். அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரானாக போட்டு முடிச்சுட்டு மீதியத்தை தான் பேரிங் கொண்டு வரணும். அதுதான் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். 1 2 3 4 5 இந்த ஒன்று மிச்சம் இருக்குது, அதையும் கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் கான்ஃபிகரேஷன். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் வருங்க. லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இதில் 6 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 6 எலக்ட்ரான் என்ன பண்ணணும்? எல்லாம் பேரிங் மாதிரி பார்க்கணும். 1 2 3 இன்னொரு 3 இருக்கா, 4 5 6. இப்போ லோயர் ஆர்பிட்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டு தான் ஹையர் ஆர்பிட்டுக்கு போகணும். லோயர் ஆர்பிட்லேயே ஃபுல்லாகிட்டு ஃபுல்லாக. ஸோ தெர் இஸ் லோ ஸ்பின் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லை. அப்போ இது லோ ஸ்பின். அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் ஹை ஸ்பின். இப்போ 6 எலக்ட்ரான் எல்லாத்தையும் பேர் பண்ணி போட்டோம். ஸோ இட் இஸ் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அது மாதிரி இங்கே அதே டயக்ராம் தான். 6 எலக்ட்ரான், இது வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ 1 2 3 4 5 6. இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 அப்படின்னு போட்டாச்சு. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த T2G ஆர்பிட்டால். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் T2G ஆர்பிட்டால் இந்த இருக்குது. எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 4 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 4 into -0.4 plus number of electron in the EG orbital. EG orbital எத்தனை இருக்கு? only 2 1 2. So 2 into 0.6 into delta 0 value is equal to 13,000 plus number of pairing electron in the complex is equal to ஒரே ஒரு pairing இருக்கு 1 into 21,000 pairing energy minus number of electron in the isolated state. Isolated state எத்தனை ஒரு பேர் இருக்கு. அப்போ into 1 the pairing energy 21. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 into -4 -1.6 2 into 0.6 1.2 into 13,000. That is equal to -0.4 into 13,000 minus 5,200 centimeter. It is a negative value. இதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம்.
இப்போ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே பேரிங்காக இருக்குது. ஸோ crystal field distribution energy is equal to number of electron in the T2G orbital 2, 4, 6. ஸோ 6 ஒரு எலக்ட்ரானுக்கு எவ்வளோ வேல்யூ -0.4 ப்ளஸ் இஜி ஆர்பிட்டால் எத்தனை இருக்கு? இஜி ஆர்பிட்டால் நோ எலக்ட்ரான் 0. ஸோ 0 into 0.6 into delta 0 வேல்யூ 13,000 ப்ளஸ் நம்பர் ஆஃப் பேரிங் எலக்ட்ரான் இந்த லிகண்ட் ஃபீல்டில் 3 பேரிங் இருக்குது 3 பேரிங் எனர்ஜி 21 மைனஸ் நம்பர் ஆஃப் பேரிங் எலக்ட்ரான் இந்த ஐசோலேட்டட் ஃபீல்டு அதில் 1 இருக்குது 1 into 21,000. அப்போ இதை மட்டும் பண்ணோன்னா -2.4 into 13,000 ப்ளஸ் 2 இந்த 3 -1 2 into 21,000 that is equal to -31 200 plus 42,000 that is equal to 10,800. It is a positive value. அப்போ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ வருது. லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ வருது. அப்போ விச் இஸ் ஃபேவரபிள்? எது லோ வேல்யூவோ அது வந்து ஃபேவரபிள் அண்ட் ஸ்டேபிள். விச் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஹேவிங் லோ வேல்யூ தட் இஸ் ஃபேவரபிள். லோ வேல்யூ ஆஃப் crystal field stabilization energy is stable or favorable. Stable or favorable. Favorable. That is the point. அந்த லிகண்ட்ஸை பற்றி சொல்லும் போது ஸ்பிளிட்டிங் தட் இஸ் டிபெண்ட் அப்பான் த லிகண்ட்ஸ். லிகண்ட்ஸ் கேரக்டரை பொறுத்து ஸ்பிளிட்டிங் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது எது வீக் லிகண்ட் எது ஸ்ட்ராங் லிகண்ட் அப்படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிடுவோம். வீக் லிகண்ட்ஸ் அப்படிங்கிறது I மைனஸ் பிஆர் எஸ்சிஎல் சிஎல் இது எப்படி ஃபுல்லாக மெமரி பண்ண முடியாது, அவ்வளோத்தையும் ஞாபகத்தில் வைக்க முடியாது. அதனால் ஒரு ஷார்ட்டாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த லிகண்ட்ஸ் வித் டோனார் சல்ஃபர் ஆக்சிஜன் அண்ட் ஹேலஜன். ஹேலஜன் இருந்ததுன்னா அது வந்து வீக் லிகண்ட். இந்த அயோடின் புரோமின் குளோரின் ஃப்ளோரின் இதெல்லாம் வீக் லிகண்ட். எஸ்ன்னு ஆரம்பித்தது அப்படின்னா வீக் லிகண்ட். எஸ்சிஎன் இது வீக் லிகண்ட். எஸ் 2 மைனஸ் ஓன்னு ஆரம்பித்தாலும் வீக் லிகண்ட். அப்போது எஸ்ன்னு ஆரம்பித்தாலும் சரி ஓன்னு ஆரம்பித்தாலும் சரி ஹேலஜன் இருந்தாலும் தட் இஸ் கால்டு வீக் லிகண்ட். ஸ்ட்ராங் லிகண்ட்லாம் என்னது? கார்பனில் ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, நைட்ரஜனில் ஆரம்பித்தாலும் பாஸ்பரஸில் ஆரம்பித்தாலும் அது வந்து ஸ்ட்ராங் லிகண்ட். எதில் ஸ்டார்ட் பண்ணும்? அது வந்து டோனார். கார்பனில் ஆரம்பித்தா கார்பன் இஸ் டோனார், நைட்ரஜனில் ஆரம்பிச்சா நைட்ரஜன் இஸ் டோனார். The NCl, it is a donor, it is a donor. N, it is a donor. இது வந்து ethylene diamine, CH2, CH2, NH2, NH2. So, இங்கே nitrogen is a donor. இது கார்பன் ஆரம்பி, கார்பன் இஸ் a donor. அப்போ என்ன கார்பன் நைட்ரஜன் பாஸ்பரஸில் ஆரம்பிச்சதுன்னா it is a strong ligand. And what is the conclusion? Crystal field theory is used to find out the stability of the complex or favored complex, and is used to find out the color of the complex. Okay, thank you students.